ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆஃபீஸ் 365 அதில் உள்ள எக்ஸல், வேர்டு, அவுட்லுக், பவர் பாயிண்ட் இதெல்லாம் எப்படி நம்ம லைஃப் டைமாக ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எந்த ஒரு ப்ராடக்டிங் இல்லாமல் நம்ம அதை எப்படி லைஃப் டைமாக ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் இதில் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு கண்டென்ட்டும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஓகே, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஃபஸ்ட்டாக க்ரோம்குள்ளே போய்க்கிங்க. ஓகே, க்ரோம்குள்ளே வந்தாச்சு. இதில் ஆஃபீஸ் 365 இதை டைப் பண்ணுங்கள். ஆஃபீஸ் 365 டைப் பண்ணுங்கள். அப்படி வந்துருச்சு, நம்மளுக்கு ஷோ ஆகிடுச்சு. நம்ம டைப் பண்ணி நம்ம யூஸ் பண்ணதுனால நம்மளுக்கு ஷோ ஆகிடுச்சு. ஸோ ஓகே, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஒரு வெப்சைட்டுக்கு வந்துடும் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், மைக்ரோசாஃப்ட் 365 லாகிங் இருக்கு பாருங்கள். இந்த அஃபிஷியல் வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆஃபீஸ் 365 பேஜ் நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் நம்ம சைன்இன் பண்ணிவிட்டு தான் நம்ம உள்ளே போய் நம்ம அதை யூஸ் பண்ண முடியும் லைஃப் டைமாக. ஓகே, பாருங்கள், ஆல்ரெடி நான் என் மெயில் ஐடி கொடுத்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு சிங்கிங் பண்ணுறேன். ஓகே, நான் ஆல்ரெடி மெயில் ஐடி போட்டதுனால டேரெக்டாக என்னோடக்கு பாஸ்வேர்டு வந்துருச்சு. நீங்கள் மெயில் ஐடி டைப் பண்ணிவிடுங்க. மைக்ரோசாஃப்ட் மெயில் ஐடி டைப் பண்ணிவிட்டு இதில் பாஸ்வேர்டை ஆட் பண்ணிடுங்க. ஓகே, டைப் பண்ணியாச்சு, நம்மளுக்கு உள்ளே வந்துருச்சு. ஓகே, இப்போ இதை பாருங்கள், வெல்கம் டு மைக்ரோசாஃப்ட் 365. ஓகே, இதான் நம்மளோடது பேஜ், மைக்ரோசாஃப்ட் 365 அஃபிஷியல் பேஜ். ஓகே, இதில் பாருங்கள், நம்மளுக்கு எல்லா ஆப்ஸுமே இதில் இருக்குது பாருங்கள். அவுட்லுக்கு, ட்ரைவு, அதுக்கப்புறம் பாருங்கள் எக்ஸலு, வேர்டு, பவர் பாயிண்ட்டு, நோட்ஸு, இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுமே நம்ம இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நார்மலாக நம்மளுக்கு தேவையான எல்லா ஆப்ஸுமே இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த மோர் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். கொஞ்சம் நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது பாருங்கள். மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் இதில் பாருங்கள், நம்மளுக்கு நிறையா அந்த எடிட்டர் ஆப்ஸு பாருங்கள், எடிட்டர் ஆப்பு, டிசைன்ஜர் ஆப்ஸு, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு இதில் நம்மளுக்கு அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இதை நம்ம லைஃப் டைமாக ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஒரு இதில் ஒரு அன்பெனிஃபிட்டாக இருக்குன்னா, நம்ம இந்த ஒவ்வொரு இதுவும் நம்ம இது யூஸ் பண்ணும் போதும் நம்ம எப்போவுமே ஆன்லைனில் தான் இருக்கணும். ஆஃப்லைனில் இந்த ஒரு மெத்தடு நம்மளுக்கு ஒர்க் ஆகாது. நம்ம இதை ஆஃப்லைனில் யூஸ் பண்ண முடியாது, ஆன்லைனில் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் வந்து ஆஃப்லைனில் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதை நீங்கள் பே பண்ணி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு இங்கே பாருங்கள், இன்ஸ்டால் ஆப்ஸ் இருக்கா பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா, வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே, கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இன்ஸ்டால்ட்டுங்கிற ஆப்ஷன் காட்டும். அது நீங்கள் பணம் கட்டினா தான் நம்மளால் அதை இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ இதை நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணணும்னா நீங்கள் ஆன்லைனில் இருந்தால் மட்டும்தான் இதை ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்போவும் இது நார்மலாக நம்ம எக்ஸலு 2010, 2016 அந்த மாதிரி உள்ளோட இதில் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு ஃபியூச்சர்ஸ் உண்டு பாருங்கள். அதை எப்படி ஒரு சாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். ஒரு சில பாஸ்வேர்டு சரி, ஃபியூச்சரும் சரி அதில் நம்மளுக்கு இருக்காது. இதில் நம்மளுக்கு நிறைய அட்வான்ஸான ஃபார்முலா, அதுக்கப்புறம் சீக்வன்ஸு, ஃபங்க்ஷனு இதெல்லாம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும். ஒரு சில இது வந்து நம்மளுக்கு வந்து இந்த 2010, 2021 நம்மளுக்கு அந்த ஒரு ஃபங்க்ஷன் இதெல்லாம் இருக்காது. ஸோ அதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதில் பாருங்கள், சாம்பிளுக்கு பாருங்கள், இதில் இப்போ சீக்வன்ஸுன்னு ஒரு ஃபங்க்ஷன் டைப் பண்ணுறேன் பாருங்கள். சீக்வன்ஸுங்க பார்த்தீங்களா, சீக்வன்ஸுன்ற ஃபங்க்ஷன் டைப் பண்ணுறேன். ஆனால் பாருங்கள், அப்படியே இதுக்கு முன்னாடி பழைய வெர்ஷனுக்கு போகிறேன், 2010க்கு எக்ஸலுக்கு போகிறேன் பாருங்கள். வெயிட் பண்ணுங்கள், சரிங்க, 2010 நான் பாருங்கள், 2010. ஓகே, ஓப்பன் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதில் சீக்வன்ஸ்
இதில் பாருங்கள், இப்போ இதில் சீக்வன்ஸ் டைப் பண்ணுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, சீக்வன்ஸ் டைப் பண்ணாலே இந்த ஃபங்க்ஷனே கிடையாது. அதே மாதிரி இன்னும் நிறைய ஃபங்க்ஷன் நம்ம இதில் இல்லாததெல்லாம் நம்மளுக்கு இந்த ஆஃபீஸ் 365ல் இந்த ஃபங்க்ஷன் தான் இதில் உண்டு. அந்த மாதிரி நிறையா ஃபங்க்ஷன் இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிக்கல, வெப்சைட்டுக்குள்ளே வந்து ஒவ்வொன்றா நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னென்ன இதில் ஆப்ஷன் இருக்குது அந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு இதில் தெளிவாக காட்டும். இதில் பாருங்கள், இந்த டேட்டா வெலன்ஸு, அனலைஸ் டேட்டா, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷனு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க.